வணக்கம் சகோதரிகளே. நான் உங்கள் அபிமான தோழி வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். வெல்கம் டு டே 4 ஆஃப் 21 days abundance attraction challenge. நாம முதல் நாள் இன்டென்ஷன் செட் பண்ணோம் இந்த சேலஞ்ச்ல. இரண்டாவது நாள் ஒரு ட்ரீம் லிஸ்ட் நாம உருவாக்கணும். மூணாவது நாள் அந்த ட்ரீம் லிஸ்ட நம்ம டீடைல்டா ஸ்பெசிபிக்கா நம்ம எழுதணும். இன்னைக்கு நாலாவது நாள். இன்னைக்கு நாம கிரியேட் பண்ண போறது ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ண போறோம். So vision board is a pictorial representation of your dream list, or vision board is a graphical representation of your dream list. உங்களோட ட்ரீம் லிஸ்ட ஒரு படமா நீங்க இல்ல ஒரு சார்ட்ல ஒட்டி நீங்க அத ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்க ட்ரீம் லிஸ்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பேர் தான் விஷன் போர்டு. ஸோ நீங்க அந்த ட்ரீம் லிஸ்ட்ல எழுதின ஒரு ட்ரீமுக்கும் சம்பந்தப்பட்ட நிறைய படங்களை நீங்க இன்னைக்கு சேகரிங்க. மேகசின்ஸ்ல இருந்து, புக்ஸ்ல இருந்து, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அந்த படங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து, இல்ல போட்டோஸ் இருந்தா போட்டோஸ் எடுத்து, அந்த மாதிரி உங்க கனவுகள் சம்பந்தப்பட்ட பலவிதமான படங்களை நீங்க சேகரிச்சுக்கோங்க. அந்த சேகரிச்சு அதை நீங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்துக்கு உண்டான படங்கள் இதெல்லாம், வெல்த்துக்கு உண்டான படங்கள் இதெல்லாம், ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான படங்கள் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி படங்களை சேகரிச்சு வச்சுட்டு ஒரு சார்ட் போர்டு எடுத்துக்கோங்க. ஒரு சார்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க. அது எல்லோ கலர் சார்ட் பேப்பரா இருந்தா ரொம்ப நல்லது. எல்லோ இஸ் a color which attracts abundance. அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர் எல்லோ. அதனால எல்லோ கலர் சார்ட் பேப்பரை எடுத்துட்டு அந்த சார்ட் பேப்பரை உங்களுக்கு விருப்பமான விதத்துல நீங்க அழகுபடுத்துங்க. ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி, கலர் பேப்பர்ஸ் ஒட்டி, அண்ட் டேப்ஸ், ரிப்பன்ஸ், அது மாதிரி எல்லாம் ஒட்டி எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி எல்லாம் அந்த சார்ட் பேப்பரை அழகுபடுத்திட்டு நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிற அந்த படங்களை எல்லாம் அந்த சார்ட் பேப்பர்ல ஒட்டுறீங்க. அங்கங்க வித்தியாசமா கிரியேட்டிவா, பி சோ கிரியேட்டிவ். நீங்க இந்த டாஸ்க், இந்த 21 days சேலஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு நேரத்திலையும் நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எதையும் செய்யாதீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா, நல்ல பிளேஃபுல்லா என்ஜாய் பண்ணி செய்யுங்க. அப்பதான் இந்த கொடுக்கக்கூடிய அந்த 21 நாட்கள் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க் உங்களுக்கு நல்ல உதவி பண்ணும். ஸோ அதனால நீங்க பி மோர் கிரியேட்டிவ், பி யூனிக். உங்களோட டேலண்ட்ஸ், கிரியேட்டிவ் டேலண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த படங்களை அந்த சார்ட் பேப்பர்ல அழகா ஒட்டி அதை கிரியேட் பண்ணுங்க. அதுதான் இது உங்களோட விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டை நீங்க தயாரிச்சு வச்சு உங்களோட வீட்டுல உங்க கண்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த விஷன் போர்டை நீங்க ஒட்டி வச்சிருங்க. தினமும் அந்த விஷன் போர்டை நீங்க பார்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த விஷன் போர்டோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுல இருக்க படங்களை அப்படியே காட்சிப்படுத்துங்க உங்க மனசுல. அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இமேஜின் பண்ணுங்க. அந்த ட்ரீம் லிஸ்டுக்கு உண்டான படங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிஜத்துல நடக்கிற மாதிரி தினமும் 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கனவுகளை நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ இது யூனிவர்ஸுக்கு ஒரு எனர்ஜிய அனுப்புது, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ நீங்க உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அதனால நீங்க இப்படி கற்பனை பண்ணினாலும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்குது. அதனாலதான் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது ரியாலிட்டியில வரலாம். ஸோ நீங்க விஷன் போர்டை தயாரிச்சு ஒரு 2 நிமிஷம் தினமும் அந்த விஷன் போர்டை வச்சு ஒரு கற்பனை பண்ணி அது ரியாலிட்டியில நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இன்னைக்குள்ள டாஸ்க் அதுதான். ஒரு விஷன் போர்டு நீங்க கிரியேட் பண்ணி அதை போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க, எதெல்லாம் உங்களுக்கு ரியாலிட்டியில வந்துரு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.